வந்து வடிவழக அனுபவிக்கணும் அப்படின்னா ஆண்களாக இருந்து அனுபவிக்கிறத விட தான் என்ன பண்ணா பெண்ணாக தன்னை மாற்றினுட்டா. ஏன்னா அவளோட சாஸ்திரம் தெரிஞ்சவா. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாஸ்திரம் சொல்றது நாம் எல்லாருமே பெண்கள் தான். சரீரத்தினால ஆண்கள் இவா பெண்கள் இவான்னு விபாகம் பண்ணியிருக்கு. சாஸ்திர ரூபமா என்னன்னா பெருமாள் ஒத்தந்தான், பரமபுருஷன் ஒத்தந்தான் ஆண், மீதி எல்லாம் ஸ்திரீ பிராயம் இதரம் ஜெகத்து அப்படின்னு வாக்கியம். எல்லாரும் பெண்கள் தான். அதை ஆழ்வார்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, ஞானத்தோடு பிறந்தவா இல்லையா. பெருமாளுடைய விஷயத்தில் ஆழ்ந்து இருப்பவர்கள் ஆழ்வார்கள்னு சொல்கிறோம். அந்த ஆழ்வார்கள் என்ன பண்ணா, ஆழ்வார்கள் பிறந்துட்ட பிறகு அவதாரம் பண்ணிவிட்ட பிறகு நாம் இனிமே பெருமாளை அனுபவிக்கணுமானா எப்படி அனுபவிக்கணும்னா ஸ்திரீகளாக தன்னை ஏறிட்டு கொண்டு பெருமாளிடத்துல காதல் புரிய வேண்டும் அப்படின்னு நினச்சிண்டா. அது நினச்சிட்டு என்ன பண்ணினா ஆழ்வார்கள்லாம் மாற்றிண்டா. இப்போ நம்மாழ்வார் வந்து பராங்குச நாயகி அப்படின்னு பேர் நம்மாழ்வாருக்கு, சுவாமி நம்மாழ்வாருக்கு. அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாருக்கு பரகால நாயகின்னு பேர். தன்னை நாயகியா பண்ணிட்டு பெருமாளுடைய நாயகியா பண்ணிட்டு பெருமாள் இடத்துல அன்பு செலுத்துறது அப்படின்னு அப்படி பண்ணிட்டு பெருமாளை துதிச்சுட்டு இருந்தா. இப்போ இந்த பக்தியை விட ஆண்டாளுடைய பக்தி ரொம்ப மேலே உயர்ந்ததாக இருந்தது. காரணம் என்னன்னா இவாளெல்லாம் பெருமாளா, இவாளெல்லாம் புருஷாளா பிறந்து தன்னை ஸ்திரீயாக ஏறிட்டு கொண்டு பெருமாள்கிட்ட பக்தி பண்ணணும். ஆனால் ஆண்டாளுக்கு அந்த நிலை இல்லையே. இயற்கையாகவே அவள் பெண்ணாக பிறந்துட்டா. அதனால பெண்ணாக அவதரிச்சதுனாலே அவளை பக்தி பண்ணுறது சுலபம், மிகவும் சுலபம். அதனால அந்த மாதிரி இருந்துட்டா அப்படின்னு எல்லாருமே கொண்டாடுறா. ஆண்டாளுடைய விஷயத்தில் என்னன்னா உபய விபூதி நாயகனான எம்பெருமான காதலித்து அந்த அவனையே அடையணும்னு திருவுள்ளம் ஆண்டாளுக்கு. அதனால என்ன பண்ணா நாயகனோட சேரும் பொழுது அந்த கூடல் நிலையிலும் நாயகனை விட்டு பிரியும் பொழுது அந்த ஊடல் அவனை விட்டு இந்த பிரிவாற்றாமையால் வருந்தக்கூடிய நிலைமையையும் அதெல்லாம் பாசுரமாக பண்ணுறா. பாசுரமாக பண்ணி பெருமாளை கண்ணனை பிரிஞ்சு விட்டேன்னு சொல்கிறா. அதான் இங்கே சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதேயே, போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே, பக்திம் நிஜாம் பிரணய பாவனயா கிருணந்தஹ, உச்சாவச்சைஹி விரக சங்கமஜைஹி ருதந்தைஹி, சிங்காரயந்தி ஹிருதயம் உரவஸ்த்வதீயாஹ, போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே. கோதையை பார்த்து கோதாஸ்துதி பண்றார் நம்முடைய சுவாமி தேசிகன். கோதையை பார்த்து சொல்ற, அம்மா நீ இயற்கையாகவே நீ பெண்ணாக அவதரிச்சுட்ட, அதனால ஆண்மகனான எம்பெருமான